என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனாலே எல்லாம் கூடும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 10வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கு 10:27. இந்த பகுதியில் மிகுந்த ஆஸ்தியுள்ள ஒருவன் வந்து இயேசுவை சந்திக்கிறான். இந்த சந்திப்பிலிருந்து இன்று 3 காரியங்களை கற்றுக்கொள்வோம். முதலாவது, ஒரே ஒரு குறை. இயேசுவை சந்திக்க வந்த ஐஸ்வர்யவான் இயேசுவை நன்கு அறிந்திருந்தான். நல்ல போதகரே என்று அழைக்கிறான். சிறு வயது முதல் 10 கட்டளைகள் போன்ற விதிகளை கடைபிடித்திருக்கிறான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேரவா அவனுக்குள் இருக்கிறது. இப்படி பல நிறைகள் நம்மிலும் இருக்கலாம். ஆனாலும் ஒரே ஒரு குறை இருந்தாலும் இயேசுவை விட்டு மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட வேண்டியதுதான். இரண்டாவது, மிகுந்த ஐஸ்வர்யம் அவனை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதபடி தடுத்தது. இப்படிதான் பெரிய ஆசீர்வாதம் என்று உலகத்தாரால் கருதப்படும் சில காரியங்களை விட்டுவிட முடியாமல் பலர் இயேசுவை விட்டு விலகி போகிறார்கள். ஓரளவுக்கு சுமாரான ஐஸ்வர்யம் இருந்தாலே அதை இச்சித்து சோதனையிலும் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகக்கூடாது. அது விசுவாசத்தை வழுவச் செய்யும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். மனிதன் தன் இறுதி நாட்களுக்கென சேர்த்து வைத்தால் அதை குற்றமாய் கொள்ள முடியாது. அல்லது தன் சந்ததிக்கு, அதாவது பிள்ளைகளுக்கென்று சேர்த்து வைத்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிலர் 20-30 சந்ததிகள் சம்பாதிக்காமலே சாப்பிடலாம் என்னும் அளவுக்கு கோடான கோடிகளை சேர்த்து வைக்கின்றனர். இப்படிப்பட்ட கோட்டீஸ்வரர்கள் அனாதை விடுதிகள், இலவச மருத்துவமனைகள் என்று ஏழைகளுக்காய் செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் எதிர்பார்ப்பு. உங்களிடம் உள்ளதை வைத்து இல்லாமல் வாடும் ஏழைகளுக்காக உருப்படியாய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். இதை நன்றாய் நம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். 3 வீடு 4 வீடு என்று கட்டுவோர் நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்க வேண்டியதாகலாம். மூன்றாவது, தேவனாலே எல்லாம் கூடும். 1000 கோடி இருந்தாலும் அன்னை தெரேசா போன்ற 1000ல் ஒருத்தருக்குத்தான் ஏழைகள் மீது கரிசனை வரும். ஏமி கார்மைக்கல், வேலூர் ஐடாஸ்காடர், ஆல்பர்ட் ஸ்வைட்சர் போல் சாக தயாராயிருக்கும் கோதுமை மணி போல் வாழ மனித உள்ளங்கள் சம்மதிப்பதில்லை. அவர்களுக்குள் தேவன் ஆவியாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இவற்றில் ஏதாவது ஒரு பாடத்தையாகிலும் கற்றுக்கொண்டால் நல்லது. சிலவற்றை மனிதன் ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்று தள்ளிவிடலாம். ஆனால் திருமறையில் உள்ளவை ஜீவ விருட்சத்தின் ஜீவ கனிகள் என்பதை மறக்க வேண்டாம். சிலவற்றை மனிதன் ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவாது என்று தள்ளிவிடலாம். ஆனால் திருமறையில் உள்ளவை ஜீவ விருட்சத்தின் ஜீவ கனிகள் என்பதை மறக்க வேண்டாம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும்
பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இசு கனிந்து திரிந்தனரே. உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம். தேவாதி தேவனே, நீர் சொல்லும் அநேக காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை. என் பலவீனத்தில் பலன் விளங்கட்டும். என்னால் முடியாதது உம்மால் முடியும் மட்டும் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆமேன்.